வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இவ்வளோ நாளாக நம்ம சேனல்ல பைக்ல சேலஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, கார்ல சேலஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம ஃப்ளைட்ல கூட போய் சேலஞ்ச் பண்ணிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஷிப்ல போய் ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம் சீரியஸா. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஷிப்ல போக போறேன். ஸோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அதில் கிளைமேட் வேறு பாருங்க, பயங்கர மழையா இருக்கு. அடுத்து புயலுக்கு இது வருமானு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஜெடி ஸ்டாப். எனக்கு இந்த சேனலில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க நம்ம ஷிப்பில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷிப்புக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை போர்ட் வந்தாச்சுங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா, அங்கே அதுதான் வந்துட்டு செக்கிங் என்ட்ரி எல்லாமே. உள்ளே வந்து காரு பைக் இதெல்லாம் எதுவுமே அலௌட் கிடையாதுங்க. ஒன்லி கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் அலௌடு. ஏன்னா இது ஃபுல்லாகவே நேவி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்காங்க, செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா, முன்னாடி கவர்மெண்ட் பஸ் வரும். ஸோ அதில் ஏறிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம்னா நம்ம வந்து ஷிப்புக்கு போயிடலாம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வரும். அதுக்காக தான் அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் வந்ததும் நம்ம கிளம்பி ஷிப்புக்கு போகலாம். நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. நைட்டு ஷிப்குள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம பஸ் வந்துருச்சுங்க. இந்த பஸ் மட்டும்தான் உள்ள அலௌடு, வேறு எந்த வெஹிக்கல்ஸும் உள்ள அலௌட் கிடையாது. டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆயிடுச்சு. அண்ட் உள்ளே போனதுமே முன்னாடி நிறைய கண்டெய்னர்ஸ் தான் அடிக்க வச்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே பப்ஜி தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. மெயின் கேட்ல இருந்து உள்ள போர்ட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம போர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. செக்யூரிட்டி செக்கில் நம்ம பேக்கை செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஷிப்பில் ஏற போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷிப்பில் போகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது உள்ளே ஏறுறதுக்கு. முன்னாடியே நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளே போனதும் என்னோட ஆதார் கார்டும் நம்ம டிக்கெட்டும் கொடுத்ததும் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஷிப்பில் வந்தாச்சு. இது வந்து காமன் ஏரியா சார். உள்ள பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்கு. வேற லெவல் இருக்கு ஜெடி சார் வியூ. ஆக்சுவலாக மெரினா பீச்லேருந்து இன்சைட் பார்த்தோம்னா போர்ட் தெரியும். அங்கே ஒரு பெரிய ஷிப் நின்றுட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே கண்டெய்னர்ஸுங்க. கண்டெய்னர்ஸ் அவங்க வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு குட்டி ஷிப் வருது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா அந்த பெரிய ஷிப்பை புல் பண்ணி கடலுக்குள்ளே இழுத்து விடுறதுக்கு ஒரு குட்டி ஷிப் நமக்கு வந்து எப்பவுமே தேவைங்க. பார்த்தீங்கன்னா டைம் 4 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. ஷிப் வந்து 6 o'clock தான் எடுப்பாங்க. கீழே தான் பங்க் இருக்கு ஜெலிஸ்லாம். ஸோ நம்ம போய் பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம பங்க்கில் தாங்க புக் பண்ணியிருக்கிறோம். நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 305. ஸோ 303 to 307 அப்படியே வந்தோம்னா என்னங்க யாரையுமே காணோம். நம்ம மட்டும்தான் வந்திருக்கோமா? என்ன யாரையும் காணா? ஸோ இதுதாங்க நம்மளோட சீட்டு. பட் என்ன யாருமே வரலையா இன்னும்? மேலே கொஞ்சம் பேர் இருந்தாங்களே. இந்த ஷிப்பில் இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. நான் மட்டும்தான் இங்கே டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ அபாண்டன் மாதிரி இருக்குது. நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 305 தாங்க. பட் இங்கே யாருமே இல்லாததுனால நான் வந்து மேலேயே போய் ஸ்டே பண்ண போகிறேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏதாவது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கலாம் ஜெடிஸ் ஃபேம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அண்ட் ஐ திங்க் இந்த சீட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு அப்படியே வியூ வெளியில் அப்பப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு நம்ம வந்து இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ஜாலியாக நம்மளோட கடலோட வியூவில் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த லவ் பண்ணுறவங்க தொல்லை தாங்க முடியலங்க. இங்கேயும் வந்து சுதாரில் வியூ இங்கே பாருங்க. ஸோ இப்போ போய் நம்ம போட்டு ஷிப்பை சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்டு பார்த்தாங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இங்கே சென்னையில இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கார்கோ பிளஸ் பேசஞ்சர் ஷிப் தான் ஜெடிஸ் ஃபேம். ஸோ முன்னாடி வந்து கண்டெய்னர்ஸ் ஏற்றிடுவாங்க, பின்னாடி பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இந்த கண்டெய்னர் வந்து இப்போ எப்படி ஷிப்குள்ள ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரோப்பை வச்சு கண்டெய்னர்ஸ் கூட 4 சைடு கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அழகாக தூக்கி நம்ம ஷிப்புக்குள்ள கொண்டுட்டு வந்து அதுக்கான இடத்துல செட் பண்ணி வச்சு சென்னையில் எடுக்கிறதுக்கு மறந்துட்டு ஜெடிஸ் ஃபேம். ஸோ அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு வரலான்னு வந்தேன். நாங்கள் எப்படி போக வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. மேலே பார்த்தீங்களா ஃபுல்லாக சேஃப்டி போட்டு தான். கடலில் இது ஷிப் மூழ்கிருச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு சேஃப்டி போட்டுல இருக்குதுங்க. அந்த மேலே எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கப்பலில் ஆபத்து ஏற்பட்டால் தயவு செய்து படியில் இருந்து உயிர் பாதுகாப்பு பகுதிக்கு செல்லுங்கள். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும்.
மழையும் வந்துருச்சுங்க. இன்னும் ஷிப் எடுக்கவே இல்லை. டைம் பாத்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. சரியான மழை பெய்யுதுங்க. எனக்கு இந்த லைஃப் ஆஃப் பை அந்த மூவி எல்லாம் பார்த்த ஞாபகம் தான் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்குது. அடுத்து 4 days வந்து நம்ம இதுக்குள்ளதாங்க இருக்க போறோம். புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி. அண்ட் நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல மட்டும் தாங்க வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் நான் உள்ள போய் கண்டினியூ பண்றேன். நம்ம ஷிப்ல போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இந்த வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஷிப்போட அப்பர் டெக். ஓகேங்களா, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இதுதான் லாஸ்ட் டெக். ஒரு சின்ன கேஃப்டீரியா இருக்குதுங்க. நம்ம வந்துட்டு உள்ள கப்பலில் போயிட்டு இருக்கிறப்ப ஜாலியாக இங்கே வந்து உட்காந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே சிவியூவே என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஃப்டீரியாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்கிருந்து கீழே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டெக். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஓகேவா, பங்க் கிளாஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. எப்படா கப்பல் எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 4 o'clock உள்ள வந்து ஜெடிசா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிடுச்சு. கரெக்டா 6 o'clock இப்போ. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஷிப் எடுக்கிற டைம்ல சரியான மழை. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது இருக்குல்ல, இது எப்படி வந்து டிட்டாச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படியே எடுத்துருவாங்களா இல்ல அப்படியே மேல வருமா? ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஒரு ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை தான் அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கப்பலோட கேப்டன் இவங்க தான். இப்படிதான் தூக்குவாங்க போல. அங்க பாருங்க, இந்த பாத்வேவை அப்படியே ஷிப்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படிதான் தெரிஞ்சு பாத்வே எடுக்கிறாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் இதுலயே அட்டாச் பண்ணிட்டு வாங்கன்னு நினைச்சேன். கடலை நோக்கி நம்மளோட பயணம் ஆரம்பிக்க போகுது. ஜெடிஸ் ஃபேம் எல்லாரும் ரெடியா இருங்க. அவ்வளவுதாங்க, சென்னையில இருந்து கிளம்பியாச்சு. போட் அங்க இருக்கா. இப்ப அங்கிருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு. மிதக்கிற மாதிரியே இருக்கு. இனி 4 நாள் நம்ம ஃபுல்லா கடலுக்குள்ளதான் இருக்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா day 1 தான். இந்த சைட் வியூ நம்ம பார்த்தாச்சு. இப்ப வந்து ஆப்போசிட் சைட் போய் அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கப்பலுக்குள்ள வந்தாச்சு. ஒரு ரோப் இருக்குது பாத்தீங்களா, அந்த சின்ன போட்டுக்கும் நம்ம ஷிப்புக்கும். சோ அந்த போட் வந்து இப்ப நம்ம ஷிப்ப அப்படியே இழுத்து அழகா கடலுக்குள்ள கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு. ஜெடிஸ் அவ்வளவுதான். சோ இப்ப அவ்வளவுதாங்க, அந்த போட்டோட வேலை முடிஞ்சு. இனி நம்ம அப்படியே கடலுக்குள்ள போக போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ. இங்க நம்ம போலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்குதுல்ல, இந்த டைட்டானிக் படத்துல ஜாக்ல நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குலாம் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த சைடில் நிறைய கண்டெய்னர் ஷிப் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரை எடுத்து ஷிப்பில் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபோனை கொஞ்சம் பயந்துட்டே தாங்க பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா செமையா காற்று வேற அடிக்குதா. கீழே மட்டும் போட்டுட்டோன்னா சோலி முடிச்சு. நான் வந்து கடலுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. உள்ள கொஞ்சம் மூவாளத்துல செம்மையா காற்று அடிக்குதுங்க. சென்னை விட்டு நம்ம கிளம்பியாச்சு. பாய் பாய் சென்னை. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி டார்க் ஆனதுனால உங்களுக்கு வந்து வியூ எதுவுமே தெரியாது. அதனால நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு வந்து வியூ சூப்பராக காமிச்சு தரேன். நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அலையாக வந்துட்டு இருக்குது. லைட்டாக கப்பல் ஷேக் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இன்னைக்கு நைட்டு செம த்ரில்லாக தான் தூக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சுற்றியும் கடலில் இருக்கும். நம்ம வந்து நடுக்கடலில் இருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை விட்டு தூரமா கடலுக்குள்ள போயிட்டு இருக்க ஜெடிஸ் ஃபேம். என்ன கப்பல் தண்ணி வேற ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. வெளியில பாத்தீங்கன்னா சரியான மழைங்க. அதுக்கப்புறம் ஷிப் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே லைட்டா மேலே இங்கிலீஷ் ஷேக் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம சென்னையிலேயே வாங்கி வச்சிருக்கிற சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். கடலுக்கு நடுவில் இருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நினச்சி தாங்க எந்திரிச்சு போனேன். ஆனால் நம்ம ரொம்ப லேட்டுங்க. 5:30க்கே இங்கே வந்துட்டு சன்ரைஸ் ஆகிடுமாமாங்க. இன்னைக்கு சன்ரைஸை மிஸ் பண்ணியாச்சு. பட் நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 5:30க்கு எந்திரிச்சு வந்துட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். அண்ட் எனிவே நெக்ஸ்ட் 3 days நம்ம ஷிப்பில் தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, பயங்கரமான காத்தடிச்சிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. பட் நேற்று நைட்டு நம்மளுக்கு காமிச்சல, நம்மளோட சீட் நம்பர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். யாரும் இல்லைல்ல அதிகமாக.
கீழே பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே டோட்டலாக வந்து 1200 சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் டோட்டலாகவே வெறும் 200 முதல் புக்காக இருக்குதுனாங்க. இங்கே பாருங்க. ஸோ ஃபுட்டோட டோக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணுங்க. நம்ம 3 டேஸ்க்கும் சேர்த்து டோட்டலாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் கேபினா பங்கா? பங்க். ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70 rupeesக்கு டோக்கனுங்க. சரி சார், இந்த ஷிஃப்ட் இருக்குது ஹாஸ்பிட்டல். நமக்கு முடியலன்னா வந்துக்கலாம். நான் நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேங்க, சப்போஸ் திடீர்னு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா நான் உள்ளே ஹாஸ்பிட்டல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக போகிறோம். அது எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும் போல். இங்கே ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பங்க்ல தனியாக ஃபுட் கோர்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி கேபினில் வரவங்களுக்கு தனியாக ஃபுட் கோர்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, ஒரு முட்டை, டீ. இது காம்போ வந்து 70 rupees சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா தாங்க இருந்துச்சு. சூப்பராகவும் இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, ஓகேவா இருந்துச்சு. திருசாம் நம்ம இந்த விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே அந்த வியூ பாருங்க. நல்லா சில் வாட்டரே வருது ஜெடிஸா. ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்கப்புறம் சன்டெக் இருக்குது, இங்கே வந்து கேஃப்டீரியா இருக்குது. இப்போ நம்ம கப்பல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஜெடிஸ் ஃபேம். இதுதான் கப்பலோட ஃப்ரண்ட். ஓகேங்களா, இங்கே நின்று பார்த்தோம்னா அப்படியே வேறு லெவலில் ஒரு வியூ இருக்குதுங்க. கடல் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஆச்சரியங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு இந்த கடல் மட்டும்தான் நம்மளோட உலகமாக இருக்க போகுது ஜெடிஸ் ஃபேம். ஏன்னா இங்கே வைஃபை கிடையாது, நெட் கிடையாது, வெளி உலகத்து கூட நம்மளால பேசவே முடியாது. நீங்கள் யாராவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உங்களுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுக்கிறோம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம எங்கே போய் சார்ஜ் போடலாம்? எங்கே வேணாலும் போடலாம். ஏன்னா ஷிப்பே நம்மளது தான், யாரும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கப்பலை ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கப்பலோட லோவர் டெக் தான் இதுங்க. உள்ள பார்த்தீங்களா காலியாக இருக்குதுங்க, யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் புக் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியுதா? ஸோ தண்ணி வந்து இதில் ஏறிடுச்சுன்னா சப்போஸ் இதை இந்த டோர் வச்சு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அந்த சைடு ஓடிடணும். நான் இங்கே உட்காந்துட்டு இங்கே சார்ஜிங் பிளக் பாயிண்ட் இருக்கா, இங்கே தான் வந்து அம்மா இங்கேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரியுதா? ஐயோ தெரியலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம சீக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இது இருக்குது. அதனால தண்ணி கூட மேபி உள்ள வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க பங்க் கிளாஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500. With an average speed of 10.5 knots. The further distance to reach Port Blair is 608 nautical miles. இதுதான் லோவர் டெக்கா. இங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடில் மேலே ஒரு வழி இருக்கும். இது அப்படியே வந்தீங்கன்னா அப்பர் பங்க் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன். மதுரை. நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? சென்னை. சென்னை சென்னை தானே? தமிழ் நல்லா பேசுகிறீங்களா? தமிழ் தான். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 rupees இருக்குங்க. நான்வெஜ்ஜுக்கும் 110. பட் நான்வெஜ்னா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த 2 ஃபிஷ் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷிப் டூரை கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் ஏசி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். Hey, hi. We are from Germany. Your name? Maya. It's not tidy, so it's that's okay. ஸோ செகண்ட் கிளாஸ் ஏசியில் டோட்டலாக 6 beds இருக்குங்க. அதுக்கப்புறம் விண்டோ வியூ பார்த்தீங்கன்னா நார்மலாக பங்க்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இங்கே அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, மிரர் இருக்குது, வாஷ் பேஷன் எல்லாமே உள்ளே இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. நம்ம போயிட்டுருக்கு இந்த ஷிப்பை 1999 ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினத்தில் பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள மூவி ஓடிட்டு இருக்குதுங்க. என்ன மூவின்னு போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு பழைய தமிழ் மூவி ஓடிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அம்மா ரூம் டூர் காமிக்க போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓ, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துனையுமே 4 பேருக்குங்களா? ஓகே ஓகே. வார்ட்ரோப் இருக்குது. ஸோ நீட்டாக திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரூம்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஜெடி கடல் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாமா இல்லை? எப்படி இருக்குது?
எங்க இருந்து வரீங்க? நாங்க தேனி. தேனியில இருந்தா? யாவோ 2 பேரும் வாங்க, ஜோடியா நில்லுங்க, எடுத்துக்கலாம். சொந்த அக்கா தங்கச்சிங்களா? நைஸ் நைஸ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெடிஸ் மேம். ஒரு சேரு, ஒரு டேபிள், ஃபேனு எல்லாமே இருக்கு. உள்ள ஏசி, சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பங்க் கிளாஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, இதுதான் டீலக்ஸ் ஜெடிஸ் மேம். பட் இங்கே யாரையுமே வெளியில் பார்க்க முடியல, அதனால் உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு எனக்கு காட்ட முடியல. பார்க்குறேன், யாராவது வெளியில் வந்தாங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா ஒன்றும் போட முடியாது. இதுதான் வந்துட்டு டீலக்ஸ். ஸோ டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது அண்ட் சோஃபா, டிவி, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஹாய், யோர் நேம்? ரஜினி. வேர் ஆர் யூ ஃப்ரம்? மும்பை. ஸோ டீலக்ஸ் ரூம் விட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா இங்கே பாருங்க ஜெடிஸ் மேம், வியூவை எப்படி இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா ஃபோன் உள்ள இருந்துச்சுன்னா அவ்வளோதான். டீலக்ஸ் ரூமுக்கு மேலே என்ன இருக்குன்னா, ஸோ இதுதாங்க ஸ்விம்மிங் பூல், ஆனால் தண்ணி இல்லை. அண்ட் அங்கே இருக்கிறது கேஃப்டீரியா, இப்போதைக்கு க்ளோஸ்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. கீழே டால்ஃபின் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஜெடிஸ் மேம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டால்ஃபின் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா வேற லெவல் இருக்குல்ல. டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கீழே போயிட்டு அந்த கடலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. அப்போதாங்க நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இதோ அங்கே பாருங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? குட்டி குட்டி டால்ஃபின்ஸ் நிறைய இருக்குது ஜெடிஸ் மேம். இன்னைக்கு வந்து நம்ம ஷிப்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே பார்த்தோம், ஆனால் இன்னும் ஒரு இடம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம கேப்டன்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே போய் அவங்க எப்படி ஷிப்பை ட்ரைவ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிற ஜெடிஸ் மேம். அதுக்கு பெர்மிஷன் தான் வாங்கியாச்சு. ஸோ இங்கே எதாவது தூங்கிட்டு இருக்காங்க, அதனால நான் எதாவது பேசிட்டு இருக்கிறேன். மீதியெல்லாம் நாளைக்கு பார்க்குறேன். டாடா பாய், குட் நைட். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். எல்லாரும் ஸ்டே டியூனாக இருங்க. அது வரைக்கும் டாடா பாய். திஸ் இஸ் திவி சைனிங் ஆஃப்.